Hello friends, welcome back to Varuni Kitchen and Vlogs. இன்னைக்கு வீடியோல சிக்கன் ஈரல் ரெசிபி. ஸ்டவ்ல கடாய் வச்சாச்சு. கடாய் வச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் ரொம்ப சின்னதா கட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து அதை லைட்டாக இடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நான் ஒரு 400 கிராம் ஈரல் எடுத்து அதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஈரல் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஈரலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான மிளகாத்தூள் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. ஈரல் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நீங்கள் நல்லா கலந்து விட வேண்டாம். ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இல்லைனா ஈரல் எல்லாமே உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே ஈரல் கூட நல்லா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. ஈரல்லேருந்து வர தண்ணியிலே இது வெந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஈரல் நல்லா வெந்துருச்சு. இதை இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பவுடர் எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா அதை மறுபடியும் லைட்டாக கலந்து விட்டுருங்க. ரொம்ப கலந்துடாதீங்க, நான் சொன்ன மாதிரி ஈரல் உடஞ்சிரும். கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கலாம். அவ்வளோதான். 2 நிமிஷம் ஆனதும் கருவேப்பிலையை தூவி நம்ம இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டான சிக்கன் ஈரல் வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.